கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்தஜம்பூதபரக்ஷாரபக்ஷதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷையர். ரொம்ப பிரமாதமாக இந்த வெளிநாடு யூகேக்கு போயிட்டு வந்தால் லண்டன் பிரயாணம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நிறையா பேர் இந்த வாட்டி நான் அப்பாயின்மெண்ட்டுக்கு போகல, வேற ஒரு விஷயமா போனங்காட்டி நிறையா பேர் தொடர்பு கொண்டு சார் எனக்கு உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னொரு முறை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதே போன்று பார்த்துட்டிங்கன்னா திருப்பியும் அடுத்த யூரோப் சம்மந்தமான பிரயாணங்கள்லாம் இருக்குது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம். ஒரு விஷயத்தை நான் சொன்ன உடனே அந்த விஷயத்துக்கு உடனே அதை நிறைய பேர் அக்செப்ட் பண்ணி, உதாரணத்துக்கு நியூமராலஜி, ஒரு ஆன்மீக தகவலில் நியூமராலஜி சொல்லியிருந்தேன். உண்மையாகவே அவ்வளோ நியூமராலஜி, கம்பெனிக்கு பேர் வைக்கிறது, அதே மாதிரி ஒரு தனி நபருக்கு பேர் வைக்கிறது, அதே மாதிரி குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது, அத்தனை பேர் நியூமராலஜிக்கு கொடுத்துருந்தீங்க. வாஸ்து சம்மந்தமாக சொல்லும்போது வாஸ்து சம்மந்தமான அப்பாயின்மெண்ட்டு நிறையா. அடுத்து நீ பெங்களூர் அப்பாயின்மெண்ட்டு, அந்த பெங்களூர் அப்பாயின்மெண்ட்டு பார்த்திங்கன்னா வாஸ்து சம்மந்தமாக நேரில் போய் பார்க்குறது. இந்த மாதிரி நிறையா பேர் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை புரிந்து கொண்டு அடுத்த அதை தெரிந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் நம்ம ஆன்மீக தகவலையும் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ நம்ம பார்க்க போகிறோம். 25/12/2024 குரோதி வருடம் மார்கழி மாதம் 10ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை, மாலை 4:22 வரை, பின்பு சுவாதி. இன்றைய திதி தசமி, இரவு 11:02 வரை, பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி, மாலை 4:22 வரை, பின்பு உத்திரட்டாதி, மீனராசி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. நீ நாள் பார்த்துட்டிங்க அப்படின்னா தசமி, அதுக்கப்புறம் ஏகாதசி. இந்த தசமி ஏகாதசிக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தசமியில் நிறைய நல்ல காரியங்கள் நிறைய பேர் பண்ணுவாங்க. அந்த காரியமெல்லாம் ஜெயமாயிடுறது. இரவு தான் ஏகாதசி வருது. நாளைக்கு முழுவதும் ஏகாதசி இருக்குது, இன்றைக்கி இரவு தான் ஏகாதசி வருது. அப்போது நாளைய தினம் ஏகாதசி விரதத்தை நிறைய பேர் கடைபிடிக்கிறது உண்டு. அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா இன்றைய நாள் புதன்கிழமை ரொம்ப விசேஷமானது. தசமியும் புதன்கிழமையும் வர்றது ரொம்பவுமே சிறப்பான ஒரு நாளாக இன்றைய தினம் அமையுது. இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாளுக்கு உண்டான விசேஷங்களை பற்றி தெரிஞ்சுட்டோம். அடுத்து 12 ராசி, மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, எப்பவுமே மற்றவர்களுக்கு வரும்பொழுது தனக்கு வந்தாப்புல ஒரு யோசனைகள் அவங்களுக்கு இருந்துன்னு இருக்கும். இவங்க நமக்கு நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த வியூகம், ஒரு வியூகம் அமைக்கிறது தப்பு கிடையாது. அதே யூகம் பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்ப தப்புன்னுவாங்க. ஒரு வியூகத்தை அமைக்கிறது, ஒரு இப்படி தான் நம்ம போகணும், இப்படி தான் செயல்படுத்தணும், இப்படி தான் இதெல்லாம் சிறப்புகள். அதே மாதிரி அதே யூகமாகவே நினச்சிட்டே இருந்தோம்னா அது பெரிய தவறாக அமையும். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி 1000 விதமான யோசனைகள் இருக்கும். முடிவு எடுத்துகிட்டு அதை மாற்றக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க. எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிவிடுவீங்க, ஜெயிச்சு வந்துடுவீங்க. உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப ஓஹோன்னு வரும். கணவன் மனைவிக்குள்ளே சிறு பேச்சுவார்த்தைகளில் சங்கடங்கள் வரும், அதுக்கப்புறம் சரியாயிடுவீங்க. இன்றைக்கி ஏதாவது டொனேஷன், பிளட் டொனேஷன் கொடுக்கறது, அதே சமயத்தில் ஏதேனும் ஒரு சாப்பாட்டுக்காக ஒரு டொனேஷன் கொடுக்கறது, ஏதேனும் ஒரு நபருக்கு தெரிஞ்ச மாதிரி ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்களுக்கு இன்றைய தினமே உங்களுக்கு சிறப்பான தினமாக அமையும். ஃபேப்ரிகேஷன் ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன், இரும்பு சம்மந்தமாக, ஸ்டீல் சம்மந்தமாக, பாத்திரம் சம்மந்தமான வேலைகள் எடுத்து பண்ணுறவங்களுக்கு கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஒரு விஷயத்தில் சண்டை சங்கடம் வந்துடுத்துன்னா அது அப்படியே டப்புன்னு போட்டுறப்படாது. ஏன் வந்தது அப்படின்ற அது தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் அதை ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் மனசில் போட்டு உலுக்கி கவலைப்பட்டு வருத்தப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு பட்டு இதெல்லாம் எத்தனை பட்டு அப்படிங்கிற மாதிரி மனசில் ஆயிடப்படாது. பார்ப்போம், ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து செயல்பட்டால் ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடியவர், நர்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அட்டெண்டன்ட், அந்த அட்மினில் இருக்கிறவங்க, டாக்டராக இருக்கிறவங்க, சர்ஜனாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே போன்று ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மேலும் இதில் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணி அதுக்கு உண்டான படிப்பெல்லாம் பற்றி பார்ப்பீங்க, தேடுவீங்க. நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நிறைய இந்த இதை யூஸ் பண்ணி
இதை நம்ம செயல்படுத்தலாங்கிற ஒரு பரவாயில்ல இவ்வளோ தெரிஞ்சுட்டுமே. முடி சம்பந்தமாக தலை சம்பந்தமாக பல யோசனைகள் மனசில் இருக்கும். மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இன்றைய தினம். ரிஷபராசி நண்பர்களே, பலவிதமான துன்பம் இருந்துருக்கு, வெளியில் காமிச்சிக்கவே மாட்டேன், சிரிச்சுட்டே இருப்பேன். ஏங்க இப்படி சிரிக்கிறீங்க? ஒரு இடத்துல துக்கம், ஒரு இடத்துல சந்தோஷம். வீட்டுக்குள்ளே பெரிய சண்டை, வெளியில் சந்தோஷமாக இருப்பேன். வெளியில் பெரிய சங்கடம், வீட்டுக்குள்ளே இதை மறக்கிறதுக்காக சிரிச்சிட்டு இருப்பீங்க. இப்படி பல விதங்களில் நீங்கள் வெளியில் சிரிச்சுட்டு இருப்பேன், மனசுக்குள்ளே ஒன்று நினச்சிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்பப்போ ரிஷபராசி என்பவர்களுக்கு. இந்த கடனை எப்படி கட்டுவேன், இதை எப்படி கட்டுவேன், அதை எப்படி கட்டுவேன், அதை எப்படி கட்டுவேன், இப்படி பலவிதமான யோசனைகள் அப்பப்போ மனசில் இருக்கும். மனதில் ஒரு தைரியமும் சைடில் இருக்கும், பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்களே இப்படி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்களே பார்த்துக்கலாம் அப்படின்னு தட்டி கொடுப்பேன். அந்த மாதிரி ரிஷபராசி நண்பர்களுக்கு நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டதை நம்மளால் பார்க்க முடியும். யாராவது ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாளாங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். யாராவது ஒருத்தர் சொன்னான்னா அவன் மேலே அன்பு பா அப்படிங்கிற மாதிரி. நண்பர்கள் கூப்பிட்டாங்களோ இல்லையா, நீங்களே கூப்பிட்டுடுவேன், ஃபோன் பண்ணிடுவேன், 1 2 3ன்னு ஃபோன் அடிச்சிடுவேன். நீங்கள் ஹலோ ஏன்பா பேசவே இல்லையே, நான் முந்தியில் அப்படி இல்லை, மனசு இலகின மாதிரி இல்லை, இப்போ தான் இலகின மாதிரி இருக்குது சார், என்னமோ தெரில, மைண்டை ஸ்ட்ராங் பண்ணேன் சார் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷனல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஃபோனை பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் போகிறது, பா கேட்டு கேட்டு காதெல்லாம் வலிக்குது தெரியுது, ஆனாலும் ஏதோ ஒன்று என்டர்டெயின் வேணுமே சார் அப்படிங்கிற மாதிரி. லாங்குவேஜ் ஸ்கில் யாராவது ஒன்று சொல்லிவிட்டாங்கன்னா உடனே ஒரு மனசில் வருத்தப்பட்டுடுவேன், இதை கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் வரும். ரிஷபராசி என்பவர்களுக்கு காசு கொடுத்தா திருப்பி கொடுத்துடணும், அதை திருப்பி கொடுக்கல அப்படின்னா ஏமாற்றிட்டான்ன்ற மாதிரி மனசில் தோணும். எதுவுமே உங்களுக்கு பெருசாக படாது, ஏமாற்றிட்டானா அது ஒரு பெரிய மனசில் அப்பா ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு நினைப்பேன். பொண்ணு வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்லபடியாக அமையும். வேலை வாய்ப்பு கூடி வரும், கண்டிப்பாக கூடி வரும். நீங்கள் எழுதி வச்சுக்கலாம், அது உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும். மிகப்பெரிய உழைப்பு, அந்த கடனை அடைக்கணும். தங்கச்சி கல்யாணம், அண்ணா கல்யாணம், தம்பி கல்யாணம், அக்கா கல்யாணம், என்னுடைய கல்யாணம், வீடு கட்டணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு பொறுப்பு எடுத்துகிட்டு இதை கடனை அடைக்கணும்னு நினச்சி வெறி கொண்டு செயல்பட்டு அந்த காரியத்தை முடிச்சே தீருவீங்க. அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். நடக்கட்டும் பார்க்கலாம், மேலே இருக்கிற மாதிரி இருப்பானே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள அதிகமாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வேங்கடநாத சுவாமியினோட வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இன்றைய தினம். மிதுனராசி நேயர்களே, விட்டு கொடுத்து போயிடுவேன். சரி எதுக்கு பிரச்சனை, எதுக்கு சண்டை, ஓ ராமா அப்படிங்கிற யோசனைகள். ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்து போகிறது தப்பு கிடையாதுங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணிடும். அதாவது அதை சண்டை போட்டு சாதிக்கிறத விட விட்டு கொடுத்து போயிட்டா இன்னும் பெரிய மனுஷனாகிடுவோம், அதுதான் உண்மை அப்படிங்கிற எண்ணம். வெளிநாடு வெளியூர், இடம் விட்டு இடம் மாற்றம், செலவுகள், டிக்கெட் புக்கிங்கு, இதெல்லாம் பார்த்து அப்பா என்ன இவ்வளோ செலவு, அப்பா இந்த மாதம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். கடனுக்காக கடன் வாங்கிடாதீங்க, பார்த்துப்போங்கிற இந்த அப்புறங்கிற விஷயம் செப்பரமாக மாறிடும், அப்புறம் கண்ணுக்கு முன்னாடி பெருசாக நிற்கும். அதனால் பார்த்துப்போங்கிற விஷயத்தை எடுத்துக்கா. இன்றைக்கி முடிஞ்சால் இந்த வேலையை செய்யணும், முடியலன்னா செய்யக்கூடாது. வாக்கு கொடுத்துடவே கூடாது. வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். ரொம்ப அற்புதமாக இயக்குனர் அட்லி ஒரு கதை ஒன்று சொல்லியிருப்பார். ஒரு இன்டர்வியூவில் ஒரு கதை ஒன்று ரொம்ப அழகாக சொல்லுவார். ரொம்ப குளிர் அடிக்கக்கூடிய ஒரு நபர், அப்படியே அந்த குளிர் அவருக்கு அப்படியே நடுக்கம் இருக்கும், குளிர் இருக்கும், அப்படியே குளிரில் நடுங்கிட்டு இருப்பார். அந்த வந்த நபர் என்ன சொல்லுவார்னா, ஏங்க நடுங்குறீங்க, கவலைப்படாதீங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு துயரப்பட்டு அவரை பார்த்து, நான் வேணா உங்களுக்கு இந்த இது தரட்டா, உள்ள பெட்ஷீட் இருக்கு எடுத்துகிட்டு வந்து தரேன், நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கேயே இருங்கன்னொன்னே அவருக்கு நம்பிக்கை வந்து அங்கேயே இருந்துன்னு இருக்கார். வீட்டுக்குள்ளே போயிருக்கு, ஒரு சண்டை வந்திருக்கு, நீயா நானா அதுவா இதுவான்னு 2 சண்டை பிடிக்கிறா. அதில் போய் பேசி திருப்பி இவாளுக்கு அவளுக்கு சண்டை வருது. கொஞ்ச நேரத்தில் போய் எதுவும் வேண்டாம் வாழ்க்கையிலும் படுத்து தூங்குற, டக்குன்னு திடீர்னு ஒரு ஞாபகம் வருது. காலையில் அடடே வெளியில் நேற்று பெட்ஷீட்டு கொடுக்குறோன்னு சொன்னாமே, குளிர் -டிகிரியில் போயிட்டுருக்கே, தப்பு பண்ணிவிட்டோமே அப்படின்னு சொல்லி ஓடி வந்து பார்க்குறா, அந்த நபர் உயிரோடு இல்லை. ஐயோ, அந்த குற்ற உணர்வு மனசுலே இருந்துருக்கு. இவாளுக்கு இன்னொரு நம்பிக்கையை வைத்தார், அதனால தான் அந்த இடத்துல இருந்தால அந்த இடத்த விட்டு போயிருப்பார். அச்சுச்சோ நம்பிக்கையை கொடுத்துட்டோமே,
யார்கிட்டயா ஒரு விஷயத்தை சொன்னால், இல்லை யாராவது உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டால், யாராவது ஒன்று சொன்னால் அதை நம்பிக்கையாக மனதில் நினைத்து கொள்ளுங்கள். பணமாக வேண்டாம், நம்பிக்கை நினச்சி நம்பி இருக்காங்க பண்ணணும் அப்படின்னு நினச்சல்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணிடுவேல். மறதி மட்டும் வேண்டாம். மிதுனராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் சரஸ்வதி அம்பாளோட வழிபாட்டோடு ஆரம்பித்தா ஞாபக சக்தி கூடி வரும். கடகராசி நேயர்களுக்கு விடாது உழைப்பு, பார்த்துருவோம் ஒரு கைங்கிற ஒரு எண்ணம், இதை நான் வாங்கியே ஆகணும். இந்த பிடிவாதம், அந்த பிடிவாதம் ஒரு விஷயத்தை சேர்த்துரும், உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிடும். கவலைப்படாதீங்க. செஸ் போட்டியில் நான் ஜெயிப்பேன்னு நினச்சேன், ஜெயிச்சிருவேன். கேரம் போர்டில் ஜெயிச்சிருவேன். கோட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சிருவேன். மாணவர்கள்லாம், பெரியவர்கள், தொழிலில் ஜெயிச்சிருவேன். எப்போ அஷ்டமசனி கஷ்டம்தான், என்ன பண்ணுறது, ஜெயிக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இந்த குடும்பத்தை நான் ஜெயிச்சே தீருவேன். மனைவி நினைப்பாங்க, கணவர் நினைப்பாங்க, 4 பேர் கிண்டலா பண்ணுறேன் பார்த்துக்கிறேன், இப்படி நினைப்பேன். அந்த மாதிரி ஜெயிச்சிருவேன். வைராக்கியம் இருக்கும், பாப்போம் ஒரு கைங்கிற ஒரு எண்ணம் வரும், அதை வென்று காட்டிவிட்டு கவலையே பட வேண்டாம். 1000 சோதனை வரும், ஆனால் தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். ஏதோ ஒரு தன்னம்பிக்கை இருக்கும், அது உங்களுக்கு பலப்படுத்தி கொடுக்கும். இன்னைக்கு குரு வழிபாட்டோடு ஆரம்பிச்சல்னா நாள் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு எப்பவுமே ஒரு ஐடியா உங்களுக்கு மனசில் தோணிடுச்சுன்னா அது திருப்பி யோசிச்சுட்டே இருப்பீங்க. இப்படி பண்ணா அப்படி ஓகே இப்படி அப்படி அப்படிங்கிற விஷயத்தை சில பேர்கிட்ட மிரட்டி காரியத்தை சாதிப்பேன், சில பேர்கிட்ட சிரித்து காரியத்தை சாதிப்பேன், சில பேர்கிட்ட பேசி காரியத்தை சாதிப்பேன், சில பேர்கிட்ட சொல்லாமையே காரியத்தை சாதிப்பேன், சில பேர்கிட்ட கண்ணிலேயே காரியத்தை சாதிச்சிருவேன். அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க, கம்பெனி சிஇஓவாக இருந்துட்டுருக்கவங்க, டைரக்டராக இருந்துட்டுருக்கிறவங்க, மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நல்ல நாள். கால் சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனம் தேவை. கால் தடறது இடறது, இந்த கால் தான், இந்த விரல் தான் அப்படிங்கிற மாதிரி கால் சம்பந்தமான உபாதைகள் அப்பப்போ இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு உத்தியோக விஷயத்தில் தேடுதல் இருக்கும். ஒரு நிறைய எதிர்பார்த்த விஷயம், ஒரு நம்பிக்கை வரும், சில நேரத்தில் நம்பிக்கை இழக்கும், திருப்பி நீங்கள் நம்பிக்கை பெறுவீங்க. இப்படி மாறி 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 யோசிப்பில். மாசமாக இருந்துட்டு இருக்கவங்க குழந்தைக்கா டேட் கொடுத்து டாக்டரை கொடுத்து அப்படியே எதிர்பார்த்துட்டு இருப்பா. ஆஹா கண்டிப்பாக நல்ல ஒரு செய்தி, நல்ல ஒரு விஷயம் நடக்கிறோம், அதுக்காக எதை வேணால் தாங்கிக்கலாங்கிற ஒரு எண்ணங்கள் அவளுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். சிங்கிள் பேரண்டாக இருந்துட்டு இருக்கவங்க ஜெயித்து காமிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலைகள் வரும், ஜெயிச்சு காமிச்சிருவேன். இவாளை எப்படி சமாளிக்கிறதுன்ற ஒரு கவலைகள் இருக்கும், அதையும் சமாளிப்பேன். எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சு வந்துடுவேன். இன்றைக்கி மகாலட்சுமி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா செல்வம் கூடி வரும். சிம்மராசி நேயர்களுக்கு கன்னிராசி அன்பர்களே, பேச்செல்லாம் வாங்கியது, பட்டதெல்லாம் பட்டாச்சு, சொல்கிறதெல்லாம் ஓகே தான், இனிமேலிருந்து நான் வேறு விஷயமாக மாறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். கையெழுத்து போடும்போது கவனம் தேவை. ஏடிஎம் கார்டு பின்ன சொல்லிடப்படாது, ஃபோன் வந்தால் பயந்தரப்படாது, ஒரு விஷயத்தை டீல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அச்சோ என்ன பண்ணுவேன்னு நினச்சிட்டா முடிஞ்சது, இது என்ன ஆகிறது, நான் இதை செய்யவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டா முடிஞ்சது. செய்யாத தப்புக்காக யாராவது பழி சொன்னால் உடனே அதுக்கு பயந்துட்டு இருக்கப்படாது, நின்று வாதாடி ஜெயிக்கணும். அது உங்ககிட்ட இருக்குது, கவலைப்பட வேண்டியது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு கொஞ்ச நேரம் யாரோ ஒருத்தராது சமாதானப்படுது, சாரின்னு சொல்லிடலாம், இது சாரி தான், தப்பு தான், என் மேலே தான் தப்பு, இப்படி தான் அப்படிங்கிறத சொல்லிட்டா நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான குத்து விளக்கு அல்லது வீட்டுக்கு லக்ஷ்மி விளக்கு அல்லது காமாட்சி விளக்கு, வெள்ளியில் ஏதேனும் ஒரு பொருள்லாம் கொடுத்து ஒரு பொருள் வாங்கிறது, தங்கத்தில் பொருள் கொடுத்து பொருள் வாங்கிறது, விசேஷத்துக்காக ஏதேனும் ஒன்று வாங்கிறது. பெண்கள்லாம் இன்றைக்கி ஆபரணங்கள் இந்த என்கிட்ட இருக்குது, இதை கொண்டு போய் போட்டு அதை வாங்கணும், இன்றைக்கி சீட்டு முடிகிறது, இதை வாங்கிடணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் பண்ணுவாங்க. டைல்ஸு, வீட்டுக்கு தேவையான சில ஹோம் ப்ராடக்ட்ஸ், ஏசி வாங்கணும், அதே மாதிரி இது வாங்கணும் அது வாங்கணும். டிவி போயாச்சு, நடுவில் பார்த்தீங்கன்னா பிளாக்காக ஒன்று வருது, நடுவில் மட்டும் ஒயிட் கலரில் கலராக வருது. கலர் டிவி தான், ஆனால் நடுவில் ஏன் கோடு விழுதுன்னு தெரியலங்கிற மாதிரி, அதுக்கெல்லாம் சரி பண்ணணும், பேசாமல் மாற்றிடலாமாங்கிற மாதிரி. செல்ஃபோன் கீழே விழுகும், இதை மாற்றிடலாமா, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மாற்றணும்னு இன்றைக்கி தோணும். கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டோடு ஆரம்பிங்க, தடங்கள் போயிடும். முதல்ல துளாராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கும். யாராவது ஒருத்தர் நல்ல வார்த்தை சொன்னார்னா, அப்பா அருமையாக சொன்னார்ல, சூப்பர், பிரமாதம், பேஷ் அப்படின்னு சொல்லி பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கிற வாழ்க்கை எல்லா காரியங்களும்
புதுசாக ஃபிக்ஸ் ஆகும். அடுத்து நான் வெளிநாடு போகிறேன், அடுத்து நான் அப்படி டேட்டு குறிச்சுப்பேன். நல்ல சூழ்நிலைகள் வரும். ஜோதிடராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஆன்மீக பேச்சாளராக இருந்துருங்க, யோகா ஆசிரியராக இருந்துருங்க, ஆன்மீக சார்ந்த சத்சங்கமெல்லாம் பண்ணுறவங்களுக்கு, கோயில் அர்ச்சகராக இருந்துட்டு இருக்கிறவங்க, வேத விற்பனராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தமான லெக்சர்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். பெரிய பீடாதிபதியாக இருக்கிறவங்க, மிகப்பெரிய கோயில் கட்டி இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய ஒரு மட்டம் ஆரம்பிச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் அவள் சொன்ன வாக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்ததுன்னு சொல்லுவாள். துளாராசி அன்பர்கள் ஷேர் மார்க்கெட், ஃபைனான்ஸ் இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணுவேன். எல்லாத்துலேயும் ரொம்ப பார்த்து கற்று தெரிந்து அதுக்கப்புறம் செயல்படுவேன். உங்களுடைய ஐடியாலஜிக்கலாக நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் அப்படியே நடக்கும். ப்ரெடிக்ஷன்லாம் அப்படியே நடக்கும். துளாராசி அன்பர்களுக்கு வாக்குப்பளித்தம் கிடச்சிடும் இன்னைக்கு. ஆனால் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா போதும், பிரத்யட்சமான அனுகிரகம் உண்டாகும். இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி நேயர்களே, விரயம் இருக்கிற மாதிரி தோணும். காசு வந்தது அப்படிங்கிற மாதிரி சில யோசனைகள் மனசில் வரும். விரயம் ஆகிட்டே இருக்குது சார், என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் ஒன்று சொல்கிறேன், இவன் ஒன்று புரிஞ்சுக்கிறா, டா அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலியில் சொல்லுவேன். வயசானவங்களை கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும். வெளிநாடு, வெளியூர், வெளி பிரயாணங்கள் போகணும்னு நினச்சவங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. ஒரு விஷயம் இழந்தாதான் ஒன்று கிடைக்குங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இவா இப்படி பேசுகிறா, இப்படி பேசி பிரயோஜனம் அவளுக்கு சொன்னாலும் புரியாது, சில பேருக்கு சொன்னாலும் புரியாது, கொட்டினாலும் புரியாது. விட்டுடணும், பேசாமல் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். ரேஸ்லலாம் கலந்துக்கிற ஆளுக்கு பயிற்சியெல்லாம் எடுப்பில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. குழந்தைகள் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புது விஷயத்தை எடுத்துன்னு அது ஐடியாலாம் தோணி அது செயல்படுவேன். இந்த யூடியூபராக இருந்துட்டு இருக்கிறவங்க, சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமான கண்டென்ட் எல்லாம் போட்டு லைக்ஸு வியூஸ் எல்லாம் அப்பா பிரமாதமாக போயிருக்கேங்கிற மாதிரி யோசிப்பியல். உங்களுக்கு நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் சில நேரங்களில் வெளியில் சொல்ல மாட்டேன், மனசில் வருத்தங்கள்லாம் இதை கட்டணும் அதை கட்டணுங்கிற இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்துடுவேன், விரயமாகும். ஆனால் பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாட்டோடு ஆரம்பிச்சல்னா நாள் உங்களுக்கு பிரமாதமாக அமையும். தனுசு ராசி நேயர்களே, லாபம் உண்டு. நண்பர்கள் மூலமாக லாபம் வந்துடும் உங்களுக்கு. ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இன்னைக்கு. யாராவது ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பேன் இன்னைக்கு, வா படித்தவா என் கூட, இவா தெரிஞ்சவா, அவா அப்படி வா, இந்த மாதிரி தெரிஞ்சவர்கள் பார்த்தவர்கள் இவங்கெல்லாம் திருப்பி உங்களுக்கு பேசுவாங்க. எங்கேயா ஃப்ளைட்டில் பார்த்து வந்துருப்பேன், திருப்பி வந்தோடனே கனெக்ட். தொழில் ரீதியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். வீடு மாற்றுறது, இடம் மாற்றுறது போன்ற விஷயத்துக்கு கூட இருக்கிறவா ஹெல்ப் பண்ணுவேன். எப்படி பார்த்தியா, எப்படி எல்லாம் எனக்காக தான், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு தான், எல்லாம் முடியும் நம்மளால். ஒரு கோயிலுக்கு போவேல் தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணிவிடு. ஒரு விஷயம் எதாவது ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக காரியத்தை சாதிச்சு எப்படி அவெல்லாம் தெரிஞ்சவாதாங்கிற மாதிரி ஒரு சந்தோஷப்படுவேன். காரு ரொம்ப நாள் தொல்லை கொடுத்துருந்தெல்லாம் அதை விட்டு திருப்பி மெக்கானிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் பார்ப்பேன். வேலை வாய்ப்பு கூடி வரும். ஒபிசிட்டி, உடம்பு நீர் சம்பந்தமாக கழுத்து வலி, முதுகு வலி, இந்த வலி அப்பா ஒரு வலி 2 வலி இருந்தால் அப்புறம் வலி, கைகாலெலாம் வலிக்குது சார், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு தோன்றது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சில பேர் நடந்துகிட்டே இருப்பா, இவ்வளோ அலைச்சல் அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி நடந்தாலும் காசு வருது இல்லை அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற சொல்ல, அது கரெக்டு தான். இருந்தாலும் சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தனுக்கு காரியம் சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி ஒரு சண்டை வந்தாலும் நாரத கழகம் நன்மைக்கே முடியும்னுவா. இன்றைக்கி ஒரு சண்டையே வந்தாலும் ஒரு நல்லது தான் முடியும், கவலைப்பட வேண்டாம். வயசானவங்களை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் காமாட்சி அம்பாள் வழிபாட்டோடு ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். மகர ராசி நேயர்களே, நல்ல உழைப்பு இருக்கும், நல்லது நடக்கும். பேர் புகழ் அந்தஸ்து பதவி கண்டிப்பாக கிடைக்கும், நல்லதே நடக்கும், பெருமையாக பேசப்படுவார்கள். அதாவது அன்பில் இல்லைனாலும் காரியத்துக்காக நம்மகிட்ட பேசின்னு இருக்கால்லங்கிற மாதிரி இருக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு பிரமாதமான சூழ்நிலைகள். நீங்கள் இஷ்டப்பட்டு சமைச்சு இல்லை வாங்கி ஒரு பொருளை சாப்பிடும்போது அப்பாடா இந்த சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா, ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த பொருள் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தை சொல்லுவேன். கடன் தொல்லைகளில் இருந்துருக்கிறோம், அதை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீர்கள். ஒரு பொருளை விற்று ஒன்று அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீர்கள், காரிய சக்ஸஸ் ஆகிடும். உங்களுக்கு எல்லாமே ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அது சொல்லிட்டேன்னா அந்த காரியம் நடக்காது.
முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காரியத்தை சொன்னேன்னா உங்களுக்கு அது பிரமாதமாக இருக்கும். மகர ராசி அன்பர்கள் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இந்த தினத்தில் குரு வழிபாட்டோடு ஆரம்பித்து பாருங்கள், தினம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு ஒரு விஷயத்தை படித்து தெரிஞ்சுப்பேன், இல்லை யாராவது சொன்னால் புரிஞ்சுப்பேன். ஆமாம் கரெக்டு தான். ஏன்னா எனக்கு தெரியும், அனுபவம் தானே லைஃபு. படாத பாடு சார், அப்பா இந்த ஒரு 2-3 நாளாக நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். பயந்துட்டே இருந்தேன், இப்போ பரவாயில்ல, ஐ எம் ஆல் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுவேன். கேன்டீன் வச்சுருக்கோம், ஹோட்டல் வச்சுருக்கிறவங்களுக்கு புது ஆர்டர்லாம் கிடைக்கும், சந்தோஷப்படுவேல், நல்லது நடக்கும், கவலைப்பட வேண்டாம். முயற்சி பலன்களை கொடுக்கும், விடாமுயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். சினிமா நட்சத்திரமாக இருக்கிறோம், அதே சமயத்தில் குணச்சித்திர நடிகராக இருந்துருக்கிறவங்களுக்கு, புதிய வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும். கும்பராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் விநாயக பெருமானோட வழிபாட்டோடு ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக வரும். மீனராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் கவனம். ஒரு விஷயத்தில் நான் பேசிட்டேன், ஆண்டவா அதான் தப்பு, இது சொல்லியிருக்கூடாது, இது சொல்லிட்டேன் பார்த்தியா, யதார்த்தமாக சொன்னது எதா அப்படின்னு சொல்லி இந்த எதான்னு சொல்லி ஆரம்பித்தாலே அன்றைக்கி எப்படி ஒரு அரை மணி நேரம் ஓடும். ஏன்னா நம்ம பேசாமல் இருந்தாலும் இன்னொருத்தர் பேசாமல் இல்லையேங்கிற கவலைகள் இருக்கும், பிரச்சனைகள்லாம் வரும், தீர்ந்துடும், கவலைப்படாதீங்க. மீனராசி அன்பர்களுக்கு நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கும். யாரா ஏமாத்தலான்னு உங்களை நினச்சா அவள் ஏமாந்துட்டு இருப்பா, அதை பற்றி ஒன்றும் பெருசாக வருத்தப்பட வேண்டாம். அம்மா அப்பா திருமணம் அதெல்லாம் இப்போ நோங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க, சரிங்கிற விஷயத்தை சொல்லணும், நோங்கிற வார்த்தையை சொல்லப்படாது. ஒரு காரியத்தை நினைத்து கொண்டிருப்பேன், அது நிச்சயமாக நடக்கும். ஆனால் புதுசாக இன்றைக்கி ஆரம்பிக்கப்படாது, ஒரு 4-5 நாளைக்கு விட்டுவிடணும். இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்தரணும், பிரச்சனைகள் தானாக வரும், பெருசாக எடுத்துக்கப்படாது, கோபத்தை கம்மி பண்ணிக்கணும். மீனராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாடு, மன திருப்தியோட இந்த தினத்தை ஆரம்பித்தால் முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம மகாலட்சுமி வீட்டில் நிறைந்திருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நிறையா நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கோம். இன்றைக்கி நான் சொல்லக்கூடியது, இப்போ அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தில் கோலங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. லக்ஷ்மி கோலம்னு சொல்லுவாள். நீங்கள் வீட்டில் பார்த்துட்டேன்னா கோலங்களில் லக்ஷ்மி கோலம்னு இருக்குது. இந்த லக்ஷ்மி கோலம் கால் மிதிக்கப்படாத இடத்துல, இல்லைனா துளசிக்கு முன்னாடி போட்டு டெய்லி 2 விளக்கு, இல்லைனா சாமி ரூமில் டெய்லி 2 விளக்கு லக்ஷ்மி கோலம். அப்படின்னா சங்கு சக்கர கோலம்னு சொல்லுவாள். சங்கும் சக்கர கோலமும் போட்டு விளக்கேற்றுறது ரொம்பவுமே விசேஷம். இது மார்கழி மாதமாக இருக்குது. இந்த மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு மாதமாகவும் இருக்கும். எல்லோரும் பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் நேரத்தை எந்திரிச்சிடுவேன், கோயிலுக்கு போவேல், வழிபாடு பண்ணுவேல், வீட்டில் வாசல் தெளித்து கோலம் போடுவேல். கால் பதாத இடத்துல இந்த லக்ஷ்மி கோலம், இல்லைன்னா சங்கு சக்கர கோலம் துளசிக்கு முன்னாடியோ இல்லை சாமி ரூம்லேயோ போட்டு மகாலட்சுமிக்காக விளக்கேற்றும் பொழுது செல்வங்கள் தேடி வரும், கடன்கள் அடையும், மனசில் ஒரு திருப்தி வரும், கொடுக்க வேண்டியவா பணம் கொடுப்பா. அதே சமயத்தில் கொஞ்சம் பொருளாதாரத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் பார்த்துட்டோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். நம்மளுடைய www.maheshayar.com. நீங்களே போய் அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு டேட்ஸ் எல்லாம் அவைலபிள் அதில் காமிக்கும். உங்களுக்கு அதை பற்றிய டீட்டெயில் தெரியணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. நன்றி, நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ்.